அன்புக்குரிய சகோதரர்களே, சாயம் அப்படியே வெளுக்குது பாத்தீங்களா? தக்லீதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அபு ஹனீஃபாவுடைய கருத்தை எவனெல்லாம் மறக்கிறானோ மணலளவு லக்னத் ஏற்படட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் எழுதி வச்சிருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு தக்லீதுத்தனம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, ஆமா எழுதப்பட்டுதான் இருக்கு. யார் மேல தெரியுமா? கேவலமா மறுக்கிறவன் மேல. எவ்வளவு கேவலங்களை எழுதி வைப்பீங்க. அம்புட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் மேல அபாண்டமாக போடுவீர்கள். அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இதைத்தான் வழிகாட்டி இருக்கின்றான் என்று ஆபாசமாக இட்டு கட்டுவீர்கள். அதை நாங்க மறுப்போம். மறுத்தா அல்லாஹ்வுடைய லானத் வருமோ? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கான்னு பாருங்க. நீங்க ஒரு முட்டையை எடுத்து பொம்பளையினுடைய பெண் உறுப்புக்குள்ள உள்ள நுழைக்க சொல்லுவீங்க. இது கேவலம் இல்லையா, ஆபாசம் இல்லையா, அசிங்கம் இல்லையான்னு கேட்டா நம்ம மேல லானத் வருமா? அல்லாஹ்வுடைய லானத். பாத்துக்கிறீங்க. 4 பொம்பளைய கூட்டிட்டு போய் ஆம்பளையுடைய ஆண் உறுப்பு எந்திரிக்குதா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவீங்க. இது கேவலம் இல்லையா என்று கேட்டால், ஆபாசமா இல்லையா என்று கேட்டால், உண்மையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஏற்படட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் மேல தான் இறங்கும்? இப்ப இப்படிலாம் போயிட்டு உள்ள விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கவனுக்கு மட்டும் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கப்ப. அது அர்த்தமா? ஒரு பொம்பளையினுடைய மர்ம உறுப்பை செக் பண்றதுக்கு, அந்த மர்ம உறுப்புல குறைவு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண 2 ஆம்பளைய விட சொன்னீங்களே, அசிங்கம் இல்ல, ஆபாசம் இல்ல, உரைக்கல, வெக்கமா இல்ல, எல்லாத்தையும் நியாயப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் மேல ரஹ்மத் இறங்குமா? இதெல்லாம் இப்படிப்பட்ட கேவலத்தை மார்க்கம் சொல்லுமா என்று கேட்டால் நம்ம மேல லானத் இறங்குமா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். பாத்துக்கிறீங்க, மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அடுத்து பார்த்தா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை, வசதி உள்ளவர்கள் மீது கடமை என்று மாலிக் இமாம் சொன்னதாக எடுத்து சொன்னமே, இதை நாங்க இது இப்படி இருக்கிறதே, இப்படிப்பட்ட இட்டு கட்டி இருக்கின்றீர்களே, இது எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டோமே, வாயை திறந்தீங்களா? என்னன்னு கேட்டா அவங்க எடுத்து கேட்கிறாங்களா, நம்ம அப்படியே வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கிறோமா? பாத்துக்கிறோங்க. எங்க முன்னாடி நம்ம எங்களையே என்னெல்லாம் சொன்னீர்கள், இங்க எங்க முன்னாடி சொல்றதற்கு நாங்கள் கேட்கிறோமே பதில் சொன்னீர்களா, வெளில பேசுவீர்களா அப்படின்றாங்க. என்னென்னலாம் வெளியே நீங்க பேசுனீங்க, மதுகப்புக்கு எதிராக பேசுறார்கள், நாங்கள் உரிக்க போகிறோம், கிளட்ட போகிறோம், அம்புட்டும் கிளண்டு ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எவ்வளவு கேவலங்கள் தெரியுதா இல்லையா? அம்புட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே. அப்ப எதுக்காவது நீங்கள் பதில் அளித்தீர்களா? அப்ப பைத்தியம், அதாவது 2 பக்கம் இப்படி விளக்குனா பைத்தியம் பிடிக்கும். அதை நீங்க இது மார்க்க சட்டம் என்று சொல்லி இருக்கிறீர்களே என்று சொன்னா அதை நியாயப்படுத்திக்கிட்டு இங்க பாருங்க 2 பேரும் ஆக்சன் மாத்தி செஞ்சுட்டாங்க. சரி, என்ன சட்டம் என்று சொன்னீர்களா? கடைசி வரைக்கும் அதை திறந்து வாயை திறக்கவே இல்லையே. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உறுப்பு என்றால் என்ன? உறுப்பு என்றால் அந்த உறுப்பை சொல்ல பாக்குறாங்க. அந்த உறுப்பு இல்ல, எல்லா உறுப்பு. அப்ப எல்லா உறுப்பும் சேர்த்து மொத்தமா அப்படி அர்த்தமா? அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. அப்ப இதை எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? இதை எந்த ஹதீஸில் இருந்து எடுத்தீர்கள்? அதைத்தானே நாங்க கேட்கிறோம். அப்ப இது சொல்வதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு அருகதை இல்லை, திராணி இல்லை. அடுத்ததாக நம்ம அவங்களுடைய ஆபாசங்கள் அனைத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். மொத்தமாக வாய் அடைக்கப்பட்டு இது யூத மதம் தான், யூதர்களை போன்ற செய்திகள் தான் உள்ளே அடங்கி இருக்கிறதுங்கிறத தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஆபாச வர்ணனைகள் இருக்கிறது என்று நிறைய செய்திகளை அள்ளி போட்டிருக்கிறோம். அதற்கு பதில் இல்லை. இது எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எந்த ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டது? ஒரு வரி கூட வாய் திறந்து என்ன செய்யல, அவங்க சொல்லல. அடுத்து ஹிதாயா, மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு நூலா இருக்க ஹனஃபி மதுஹபின் நூல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது இட்டுக்கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஏராளமான செய்திகள் அதுல இருக்க. ஒரு சிலரை எடுத்து போட்டோமே, எந்த நூலில் இருக்கிற எடுத்து காட்டுங்கண்டு ஒண்ணு இல்ல. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுடைய வாதங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய இருப்பதின் காரணத்தினால். அடுத்து ரத்துல் முஹ்தார்ல 16 போட்டியெல்லாம் வலவ் அலிம அன்னஹு லம் யக்ஸில் உலுவன், ஒருத்தன் ஒளி செய்கின்ற பொழுது ஒரு உறுப்பை என்ன செய்யவில்லை, கழுவவில்லை. வஷக்க ஃபீ தஈனிஹி, உடனே அது எந்த உறுப்பு என்று அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. மொத்தமா கழுவ வேண்டிய உறுப்புல ஒரு உறுப்பை கழுவல, எந்த உறுப்புன்னு சந்தேகம் வந்து விட்டது. அப்படி வந்தால் கஸல ரிஜ்லஹுல் இஸ்ரா, இடது காலைத்தான் கழுவின, அதுதான் முடிவெடுத்துக்கிறனும். என்னால் அன்னஹு ஆஹிருல் அமலி, இதுதான் கடைசியான அமல், கடைசியான செயல்.
ஒழு செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு உறுப்பு கழுவலன்னு தெரியண்டா அது கடைசி காலை இடது காலைத்தான் கழுவ வேண்டும் என்று முடிவு செய்ய எழுதி வச்சிருக்கீங்களே, இது ஒரு கிறுக்குத்தனமான சட்டம் இல்லையா? இது அறிவுபூர்வமான சட்டமா? சரி, இது எந்த ஹதீஸில் இருந்து எந்த நபிமொழியில் இருந்து என்ன செஞ்சீங்க இதை எடுத்தீர்கள் என்பதையும் என்ன செய்யுங்க எங்களுக்கு விளக்குங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈலா தொடர்பாக கேட்டாங்க, நாம தெளிவா விளக்கணும். நபியாநாயகம் காலத்துல மனைவியை தீண்ட மாட்டேன் சத்தியம் பண்ணி மனைவியோட வாழாம இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு குர்ஆன் 4 மாச கால அவகாசம் கொடுக்குது. 4 மாதத்திற்குள் சேராவிட்டால் ஃபைன் அஸமு தலாக், அவர்கள் தலாக்கை உறுதிப்படுத்தி விட்டால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனைவியோட சேர மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்றானே, இவன் 4 மாசத்துக்கு மேல் நீடித்தால் அவர்கள் தலாக்கை உறுதிப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதை வைத்து தான் நாங்கள் சொன்னோம். என்ன சொன்னோம்? அங்க சத்தியம். இன்றைக்கு ஒருவன் சத்தியம் பண்ணாம மனைவியோட என்ன செய்யறான், மனைவியோடு சேராமல் சேர்ந்து வாழாமல் அவள் நிம்மதியா இருக்க விடாம கொடுமைப்படுத்துறான். ஒன்னு சேர்ந்து வாழணும் அல்லது பிரச்சனையை தீர்க்கணும், இப்படி தலாக்கு விடணும். இவன் என்ன பண்றான், மனைவியோடு சேர்ந்தும் வாழல, பிரச்சனையும் தீர்க்கல, இப்படியே 4 மாசத்துக்கு மேல இருந்தால் அங்க எப்படி மனைவியை தீண்ட மாட்டேன்னு சொல்லி 4 மாசத்துக்கு மேல பிரிஞ்சிருந்தா தலாக்கை உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அது போன்று இங்கும் நிகழும் என்று சொல்கிறோம். அது தலாக் என்பதை ஜமாத்தார்கள் தலாக் ஏற்பட்டு விட்டதா முடிவு செய்ய வேண்டும் என்ன வசனத்தை வைத்து சொல்கிறோம். இதுல என்ன இருக்குது? மிக தெளிவாக குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அங்கு எந்த காரணத்திற்காக அவர்கள் எப்படி இருந்தால் தலாக் நிகழும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதே காரணம் இங்கும் இருக்கிறது, இங்கும் தலாக் நிகழும் சொல்லி குர்ஆனை வைத்து சொல்கிறோம். இது தெளிவாக சொல்லும் பொழுது இதுல என்ன ஆபாசம் இருக்குது? அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இதுல இதில் தெளிவாக நாங்கள் பதிலை எடுத்து சொல்லிவிட்டோம். அடுத்து பாருங்க, 2 ஆண்டு பால் ஊட்டுங்கன்னு குர்ஆன்ல இருக்கு, நாம சொல்றோம். இது இன்னும் ஆதாரம் குர்ஆன்ல அழகா தெளிவா தானப்பா இருக்குது. வல்வாலிதாத்து யுர்லிஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராதா யுத்திம்மர் ரலாஆ. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக பால் ஊட்டுவார்கள். யார் பாலுடையை ரலாத்தை முழுமைப்படுத்த நாடுகிறானோ அவர்களுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள். அப்ப பாலுடி காலம் அத 2 வருஷம் சொல்றான்ல. குர்ஆன் இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஓ ஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவனுக்கு பாலூட்டி மறக்க செய்வது 2 ஆண்டுகள். அப்ப சொல்றோம் குர்ஆன்ல 2 ஆண்டுகள் பாலூட்ட வேணும் குர்ஆன் சொல்லி காட்டுது. கேள்வி கேட்கிறான், அப்ப பாலூட்ட காஃபிரா? இந்த சட்டத்தை ஒரு பொம்பளை மறுத்தா காஃபிர் தானே? அவங்க வேற மற்ற காரணங்களாக இருந்தால் அது அவங்களுக்கு உள்ளது. அதுக்கு என்ன நிலைமை பார்த்து சொல்லுவோம். பாலூட்ட மறுத்துட்டா காஃபிராங்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் அப்படி சொல்லல, பாலூட்ட மாட்டேன் அப்படியே ஒரு பொம்பளை குர்ஆன் ஆயத்தை மறுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அவ காஃபிர் தான். அப்ப என்ன கேட்கிற அவங்களுக்கு என்ன செய்யல, தெளிவாக இல்லை. அடுத்து நாம சொன்னோம், நபிகள் நாயகம் காலத்துல சில நபிகள் நாயகம் மௌத்தான பிறகு சிலர் என்ன செஞ்சாங்க, ஜக்காத் கொடுத்த மறுத்தாங்க. இது புகாரில 1400வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லம்மா துஃபிய ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் மௌத்தான பிறகு வகான அபூபக்கர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வகஃபர மன் கஃபர மினல் அரப், அரபிகளில் காஃபிரானவர்கள் காஃபிராகி விட்டார்கள், ஜகாத் கொடுக்க முடியாத விஷயம் மறுத்தாங்க. ரசூலா மௌத்தாயி ஆட்சிக்கு வந்தவன அப்ப அபூபக்கர் அவங்களும் போர் தொடுக்கிறாங்க. அப்ப உமர் கேட்கிறாங்க, கைஃப துகாத்திலுன் நாஸ் வகத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்து அன் உகாத்தில நாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரை மக்களோடு நான் சண்டையிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களோடு சண்டை போடக்கூடாதுன்னு ரசூலா தடுத்து இருக்கிறாங்களே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களோடு எப்படி சண்டை போட போறீங்க? அப்ப அந்த மக்கள் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்கள். எப்ப அவங்க சக்காத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ரசூலா மௌத்தான பிறகு சக்காத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் வாழும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஸ்லீமாக வாழ்ந்த மக்கள், நபிகள் நாயகம் தோழர்களாக இருந்த மக்கள், ரசூலா மௌத்தான பிறகு சக்காத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து காஃபிரானார்கள் என்று புகாரில் இருக்கு. யார் ஆனாங்களோ அவங்க தான். அப்ப இதை நாம எடுத்து சொன்னா சஹாபாக்களை காஃபிராக்கி விட்டார்கள். சலஃப் வழிகேடர்கள் எங்க மேல எப்படி இட்டு கட்டுறாங்களோ அதுபோல் நீங்க இட்டு கட்டுறீங்க. நாங்க சஹாபாக்கள் காஃபிராட்ட சொன்னோமா? யாரு சக்காத் கொடுக்க மறுத்தார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டாலும் புகாரியில் இருக்கிறது. அவர்களைத்தான் சொன்னோம். நாங்க ஒட்டுமொத்த மக்களையும் சொன்னதா ஏன் சித்தரிக்கிறீர்கள்? அப்ப இதற்கு நாம் என்ன செய்விட்டோம்? பதில் சொல்லிவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இடையில பிஜே சம்பந்தமான ஒரு கிளிப்பை போட்டிருந்தாங்க. குர்ஆன்ல இருந்து விளங்குவதும் குர்ஆன் தான். குர்ஆன் வசனம் அது நேரடியாக என்ன கருத்தை சொல்கிறதோ
அது எப்படி குர்ஆனோ அது போது அதிலிருந்து ஒரு கருத்து புரியப்படுமையானால் அந்த கருத்தும் குர்ஆன் தான் அப்படின்னு சொன்ன ஒரு கிளிப்பை போட்டிருந்தாங்க. இதை குறிப்பிட்டு விட்டு இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு இது என்ன, இது தொடர்பா விளக்கம் தாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது? உங்க இட்லி இடியாப்ப கூட்டாளி இருக்கிறார்ல ரஷாதி, தலப்பாக்கட்டு ரஷாதி, கஃபன் துணியோடவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார்ல, அந்த ரஷாதியோட ஒரு ஒப்பந்தம் நடக்கும்போது இந்த வாதத்தை சொன்னார். எங்களுக்கு கியாசுன்னு தனியாலாம் ஒண்ணு இல்லை, தனி அடிப்படையெல்லாம் ஒண்ணு இல்லை. குர்ஆன் வசனத்திலிருந்து ஒரு கருத்து புரியப்படுமையானால் அந்த கருத்தும் குர்ஆன் தான் அப்படின்னு சொன்னோம். சொல்லும்போது உங்க இட்லி இடியாப்ப கூட்டாளி என்ன பதில் சொன்னாரு அதையும் போடுங்க. அந்த பதில் அதுக்கு அடுத்து வருதா இல்லையா? ஆமா ஆமா அப்படின்னா அந்த கருத்து அதையும் நாங்க தான் சொல்றோம். நீங்க என்ன கருத்து சொல்றீங்களோ அந்த கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம். அப்ப அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை அடுத்து வருகிற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நீங்க போடுங்க. நாங்களும் அதே தான் சொல்றோம்னு தெளிவா அவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, செத்த மீன் மக்குருவான் மங்கானில 62வது கிளிப்பிங் போடுங்களேன். அதாவது என்னென்னலாம் மக்ரூவு அப்படின்னு சொல்லும் பொழுது தானாக செத்து மிதக்கின்ற மீன் மக்ரூவு. இதையும் பிஸ்மில்லா சொல்லி யாருக்குன்னு சொல்றாங்க, ஒன்னும் விளங்கல. என்ன ஒரு பச்சை பிள்ளைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் கூட இது மக்ரூஹ் என்று எழுதி இருப்பார்களே. ஆனால் அப்ப உங்களை எதுல கொண்டே நாங்க சேர்க்கிறது? அதே போல அவங்க என்ன மதுஹப் நூல்ல ரௌதத்து தாலிபின்கிற நூல் எழுதியிருக்கிறாங்க. அக்ஸரு முத்தத்தில் ஹம்லி 40 சினீன், கர்ப்ப காலத்தினுடைய அதிகபட்ச எல்லை, அதிகபட்ச கால அளவு என்னன்னா 40 சினீன், 4 வருஷம். நம்ம உலகத்துல எல்லாம் 10 மாசம் தான் பெத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 வருஷமா அதிகபட்ச கால அளவு. அப்படின்னா எத்தனை மாசம்? 48 மாசம். உலகத்துல 48 மாசம் ஒரு பொம்பளை எங்க கருவை சுமக்கிறா? இந்த சட்டத்தை சொல்லி வச்சிருக்கீங்க. இதற்குரிய குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்னங்கறத தெளிவுபடுத்துங்க. என்னன்னு கேட்டா நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாட்டி என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, யூத மதத்தை கொஞ்சம் கொஞ்சமா தோலுரிச்சு இப்ப வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆனுடைய வசனத்துக்கு மாத்தமா சட்டம் சொல்லி புது குர்ஆனை உருவாக்கிட்டு இருக்காங்கன்றத ஆதாரமா அள்ளி போட்டேன். அவர் என்ன செஞ்சாருன்னா என்னுடைய வாதத்துக்கு பதில் கொடுக்க தான் வந்தாரு. பதில் கொடுப்பாருன்னு பார்த்தா குர்ஆனிலிருந்து விளங்குவதும் குர்ஆன் தான், குர்ஆனுடைய கருத்தும் குர்ஆன் தான். ஆனா அதுல என்ன பேசுற அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க அவங்க சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸ்ரத் ஏதோ சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க நீங்க கொண்டு வந்து போடுங்க, எனக்கு மேட்டர் என்ன? உங்களுடைய பெருந்தலைவர், உங்களுடைய தலைவர், நீங்கள் யாரை தக்லீது செய்கிறீர்களோ அவர் அந்த பிஜே குர்ஆனிலிருந்து விளங்குவதும் குர்ஆன் தான் சொன்னாரு. குர்ஆன்ல இருந்து விளங்குறதும் குர்ஆன் தான் சொன்னா அப்ப ஒரு புது குர்ஆனை கிரியேட் பண்றீங்களே, அதை பண்ணிட்டீங்களே. அல்லாஹ் சொல்றான் சத்தியம் செய்து 4 மாதம் பிரிந்திருந்தால் தலாக்குன்னு சொல்றான். நீங்க சத்தியம் செய்யாமலேயே 4 மாசம் பிரிஞ்சிருந்தா அது தலாக்கு. இந்த அதிகார ஜமாத்துக்கு இருக்குன்னு இது இந்த வசனத்திலிருந்து விளங்குதுங்கிற நான் கேட்கிற சவாலா விடுறேன். ஜமாத்துங்கிற வார்த்தை அந்த வசனத்துல முதல்ல எங்க வந்திருக்கு? ஜமாத்துன்னு எங்க வந்திருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேட்டர் எடுத்தேன், மதம்னு நிரூபிச்சேன், குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறேன். ஓதி காட்டிட்டு இப்படி அபாண்டமா சொல்லி இருக்கிறாருங்க. புது குர்ஆன், புது மதம், யூத மதம்ங்கிறத நிரூபிக்கிறேன். நீங்க கூட தந்திரமா தானே சொல்லி இருக்குன்னு விளங்கு. தந்திரமான்னு சொன்னீங்களே என்னன்னு? ஒருத்தவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியா ஒண்ணு பேசினா அது தந்திரம். கடத்திக்கிட்டு போறதுன்னா என்ன? வாப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு அனுப்புங்கன்னு சொல்லி வாப்பாவும் அனுப்புனா அதுக்கு பேர் தந்திரம், அதுக்கு பேர் கடத்தலா? கடத்திக்கிட்டு போறதுக்கு இதுதான் அர்த்தமா நீங்க வச்சிருக்கிறது? வாப்பா கிட்ட தந்திரமாக பேசி அனுப்புங்கன்னு வாப்பா அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு பேர் கடத்தலா? கடத்தலுங்கிறாங்க. ஒருத்தரை காப்பாத்துறது இதான் சொன்ன தக்லீத், கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கன்னு சொல்லி தெளிவாக நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே போல பெண்கள் பாலூற்ற விஷயம் சொன்னாங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது கட்டளையாக இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதிருக்கீங்களே, மத கட்டளைன்னு. மத கட்டளைய ஒரு பெண்ணு செய்யல, நான் 1 வருஷம் பால் கொடுப்பேன் நிறுத்திட்டா, அப்ப அவ மத கட்டளை மீறினவளாச்சா, அவ காஃபிராச்சே, ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொன்ன ஒரு ஆதாரம் காட்டல. சஹாபாக்களுடைய விஷயத்துல சொன்னாங்க குர்ஆனுடைய வசனத்தை வளைச்சாங்கன்னீங்களே சகாத்துடைய விஷயத்துக்கு. உசுரே கொடுத்த சஹாபாக்கள், தியாகம் செஞ்ச சஹாபாக்கள், இந்த காசுன்னு வந்த உடனே அப்படின்னீங்களே, நீங்க காட்டின, நீங்க படிச்சீங்களா ஹதீஸ? இதுக்கும் அவர் பேசுனதுக்கு சம்மந்தம் இருக்கா? நேத்துல இருந்து ஒரு மேட்டர் கேட்டாங்க, மறந்து போயிருவீங்கன்னு பயமா இருக்கு. அதாவது சொர்க்கத்துல வேதனை இருக்குன்னு ஒரு அபாண்டத்தை அடிச்சு விட்டீங்களே. பேசினாரு, நெட்வொர்க் எல்லாம் கூடி பெண்ணன் முடிவு சொல்லுங்க. சொர்க்கத்துல அதாவது வேதனை இருக்கு,
கனவுல வந்து அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்பங்களை அனுபவிக்க இயலாதுன்னா பேசி விட்டாரு. அதுக்கு என்ன ஆதாரம், அதெல்லாம் நிரூபிக்கணும். நீங்க சில வாதங்களை வச்சிருக்கீங்க. அந்த வாதங்களை நீங்க இந்த ஷக்கஃபி தாயினிகி ஒருத்தர் வந்து இது என்ன உறுப்புன்னு குறிப்பாக்கல சந்தேகப்பட்டால் தானாக செத்த மீன் அந்த மாதிரி ஒரு சில வாதங்களை, அதாவது 9 தவிர 8 தவிர தலாக்கு மேட்ரு சில வாதங்களை வச்சு 4 நாள் ஹம்ளுடைய விஷயம் 4 வருட கர்ப்ப விஷயம் இப்படிலாம் சில வாதங்களை வச்சு ஆதாரம் தாங்கன்னு இப்ப கேட்கறீங்க. இதை நீங்க வாதமா வைக்கணும். குர்ஆன் எந்த வசனங்களுக்கு முரணாக இருக்குன்னு நீங்க வாதமாக வைக்கணும். எங்க தரப்புல உள்ள சில செய்திகள் நாங்க பதில் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். பிறையை சுட்டி காட்டுவது ஜாஹிலியாவினுடைய காலகட்டம், அவங்களுடைய கொள்கை. அதனால அதை இஷாரா செய்யக்கூடாது, சுட்டி காட்டக்கூடாதுன்னு மதுஹப் நூல்ல சொல்றாங்க. இவ்வளவு மோசமா சொல்றான் பாருங்க, இவ்வளவு மட்டமா சொல்றாரு பாருங்க. பிறை இருந்துச்சுன்னு சொன்னா கையால காட்டினா தான் காட்டக்கூடாதா, கையால இஷாரா செய்யக்கூடாதா என்றெல்லாம் கேட்கிறாங்களே. அடிப்படை சாதாரண அறிவு இல்லையா? காபிர்கள் ஜாஹிலியா காலத்து மக்கள் பிறையை இஷாரா செய்வதை சுட்டி காட்டுவதை எந்த அடிப்படையில் சுட்டி காட்டினாங்க? பிறையை பார்த்துட்டா இஷாரா செய்வதை வணக்கம் என்று நம்புனாங்க. அதை வணக்கம் என்று நம்புன காரணத்தினால அது ஒரு அவங்களுடைய ஜாஹிலியாவினுடைய செயலாக இருக்கிறது. நீங்க அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்களே, அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஜாஹிலியாவினுடைய அமலை நம்ம செஞ்சுட்டோம் ஆயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த காரணத்தினால, அந்த மாதிரி ஒப்பாகதை தடுத்த காரணத்தினால செய்ய வேண்டாம் இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சாதாரண அறிவு இல்லையா? ஒரு பிறையை பார்க்க இப்போ நாங்கள் மதுகப்பில் இருக்குது இல்ல, நாங்கள் கையை காட்டத்தானே செய்யறோம், எழுதி வச்சு தானே இருக்கிறோம். எங்க எப்படி விளங்குறது தெரியாதா? ஜாஹிலியா காலகட்டத்தில் மக்களுடைய எண்ணம் என்ன, எந்த அடிப்படையில் அதை செய்தார்கள், அதே அடிப்படையில் நாம் செய்தால் மக்குர் என்பதைத்தான் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து என்ன, செத்த மீன் சாப்பிடுறது மக்குர் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். சின்ன பிள்ளை கூட தெரியுமே சாப்பிடலான்ட்டு சொல்றாரு. அதே தான் நானும் சொல்றேன். சின்ன பிள்ளைக்கு கூட அதை எந்த மீனை சொல்றாங்கன்னு தெரியுமே. செத்து பல காலமா மிதந்துட்டு கிடக்குது. செத்துட்டு பல காலமா மிதந்து ஒரு மாதிரியா இருக்கும் போது அதை சாப்பிடுவோமா? முதல்ல அதை சாப்பிடுறது மக்ரூஹு தவிந்துக்கங்கன்னு சொல்றோம். மக்ரூஹு தவிந்துக்கங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்க என்ன செத்த மீனை சாப்பிடுறது மக்ரூஹுன்னு பொதுவா சொன்ன மாதிரி ஒரு கருத்தை எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க என்பதை அடிப்படையாக சாதாரணமா புரியவிட அறிவு கூட இல்லையா? புழு பூச்சை சாப்பிடலாமா? குர்ஆன் ஆதாரம். புழு பூச்சை சாப்பிடலாம், அருவருப்பா இருக்கும், சாப்பிட்டுக்கங்க. பிளேட்டை சாப்பிட்டுக்கங்க. இப்படி அருவருப்பாக ஒரு விஷயத்தை குர்ஆன் அனுமதிக்கிறது. புழு பூச்சை சாப்பிடலாம் என்று குர்ஆன் அனுமதிக்கிறது. குர்ஆன்ல சொன்னீங்க, நீங்க குர்ஆன்ல ஆதாம பதிவு செஞ்சீங்க. இவ்வளவு தெளிவா அருவருப்பான விஷயத்தை பதிவு செய்து மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பை ஏவுவார்களா, அருவருப்பை செய்வார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானக்கேட எதையும் செய்யல, மானக்கேட எதையும் உத்தரவிடல. ஆனால் அவர்களுடைய செயலை, அவர்களுடைய நடவடிக்கையை அருவருப்பாக அசிங்கமாக சித்தரித்ததை மறுக்கிறீங்க. ஆனா இங்க என்ன செய்றீங்க? அருவருப்பை என்ன செய்வோம்? நாங்க ஆகமாக்கி வைப்போம். என்னங்க ஆதாரம்? அது குர்ஆன் தாங்க ஆதாரம். அதுக்கு குர்ஆன் தாங்க ஆதாரம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்க. இப்ப பேச்சுக்கு பேச்சு நாங்க தான் மாணவியை மதிக்கக்கூட பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையை காட்டி இருக்கிறார்களே, ஹதீஸில் இருக்கிறதே, தொடையை காட்டுறதை பத்தி அசிங்கமா பேசுறீர்களே அப்படின்னு பதிவு செய்யறாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடை தெரிந்ததை பற்றி தானாக ஆக்கி ஆடையை விலக்கி காட்டினார்களா அல்லது ஆடை விலகியதா? எந்த அர்த்தத்தில் இருக்கிறது? இமாம் பைஹக்கி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவ்வளவு விளக்கம் இருக்குதுங்க. அதை ஃபுல்லா மறைச்சறது, இருட்டடிப்பு செஞ்சறது. இருட்டடிப்பு மன்னர்கள் இவங்க, யூதத்தனத்தை அப்படி செய்யக்கூடியவங்க தானே. யூதத்தனத்தை அப்படி செய்துவிட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்துறது அவங்க. அசிங்கப்படுத்திட்டு எங்க இமாம்கள் யாருமே எந்த கருத்துல இல்ல, தொடை மறைக்கப்படுகிற பகுதி என்ற கருத்தில் தான் இருக்கிறாங்க. அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து என்ன கருத்து என்பதை படிச்சு காட்டணும். படிச்சு காட்டி இந்த கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள் என்பதை படிச்சு காட்டி இருக்கிறோம். கடைசி முடிகிற பொழுது இந்த கருத்து தான் ஏற்றமானது, இந்த கருத்து தான் அஹமது ரஹ்மத்துல்லாஹி கருத்தில் சரியானது படிச்சு காட்டி இருக்கிறோம். அஹமது ரஹ்மத்துல்லாஹி நம்ம கேவலப்படுத்துறோமா? நபியையே கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. நாங்க நபியை கேவலப்படுத்தி பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். நபிமார்களை கேவலப்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரவுடின்னு பதிவு செஞ்சிருக்கீங்களே, அந்த ஹதீஸை அவங்க மறுக்கிறாங்களாம். எப்படி மறுக்கிறீங்க? ரவுடியாக சித்தரித்தனை மறுக்கிறீங்க. அது இன்னொரு செய்தி சொல்றாங்களாம். எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கை அடிச்சாங்களாம். மலக்கு அடிக்க முடியுமா? மலக்கு அடிக்க முடியுமா? ஒரு மலக்கை அடிப்பதாக இருந்தால் ஒரு பூமியை புரட்டி போட்டு விடுகிறாரே, பதிவு செஞ்சிருக்காங்க. பூமியை புரட்டி போடுற அளவுக்கு மலக்கை எப்படி அடிக்க முடியும்? அவ்வளவு பவர்ஃபுல்லான அல்ல அப்படின்னு பதிவு செஞ்சாங்கல்ல. குர்ஆன் அல்ல என்ன சொல்றான்? பத்ர் யுத்த காலத்திலே ஆயிரக்கணக்கான மலக்கை நம்ம அனுப்புவோம்னு சொல்றான். அப்ப ஆயிரக்கணக்கான மலக்கு அனுப்புவோம் அப்படின்னு பத்ர் காலத்துல 313 சஹாபாக்களுக்கு உதவியாக அனுப்புறேன் நல்லா சொல்றானே. இங்க மலக்கு ஒண்ணு இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கை அடித்துட்ட காரணத்தினால, மலக்கை அடித்தால் வந்த காரணத்தினால அது என்ன சொல்லி மறுக்கிறீங்க? ஒரு மலக்குக்கு என்ன
பவர்ஃபுல் அப்படிங்கிறீங்க. 313 சஹாபாக்களுக்கு உதவியாக ஆயிரக்கணக்கான மலக்கை அல்லாஹ் அனுப்புறது குர்ஆன்ல தானே சொன்னா, குர்ஆன்ல தானே பதிவாகி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் பதிவான வஹி செய்தியை நீங்க எப்படி மறுக்கிறீங்க? ரவுடியாக மோசமான நபராக சித்தரித்து பதிவு செய்திருக்கிறோம் என்பதை நாங்க என்ன செய்யறோம், பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொன்னு என்ன, கடந்த அமர்ல இருந்து ஒன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. இது 10 வருஷம் இல்ல, பல ஆண்டு காலமா அதுக்கு பதில் சொல்லப்பட்டு இருக்குது. பதில் சொல்லப்பட்டும் கூட விளங்க நம்ம என்ன பண்றது? கலியக்காவலை விவாதத்தில் கூட இதுக்கு தெளிவான பதில் லா பஅஸ பிவத்தில் மன்கூஹத்தி பிமுஆயனத்தில் அமத்தி தூன் அக்ஸிக்கு தெளிவான பதில் சொல்லப்பட்டிருக்கு. அடிமை பெண்ணுக்கு முன்னிலையில அடிமை பெண்ணுக்கு எதிரில் என்ன செய்யக்கூடாது அவங்க சொல்றாங்க. அதாவது மனைவியை வத்தி செய்யறது கூடாது, அதுல பிரச்சனை இல்ல. அடிமை பெண்ணுக்கு முன்னிலையில கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா அதே சமயத்துல மனைவிக்கு முன்னில ஈடுபடுறதா என்ன கூடாது. பாத்தீங்களா, அடிமை பெண்ணை வச்சுக்கிட்டு பக்கத்துல என்ன செஞ்சுக்கலாமா, விளையாண்டுக்கலாமா, பாத்துக்கலாமா, ஆபாசத்தை போதிக்கிறாங்க பாருங்க சொன்னாங்களே, அங்க அந்த கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அடிமை பெண்ணுக்கு எதிரில் அப்படின்னு சொன்னா அப்படியே அவங்க ப்ளூ பிலிம் அப்படின்னு கொண்டு வராங்க. அடிமை பெண்ணுக்கு எதிரில் அப்படின்னு சொன்னா முஆயனத்தில் வந்துட்டான், எதிரில் வந்துட்டாலே கண்ணுக்கு முன்னாடி அப்படி திரைய ஃபுல்லா விலக்கி வச்சுட்டு செய்யறதா? ஒரு மனிதன் வருகிறான், அவங்க பாசையில நம்ம பதில் சொல்றேன், அப்படி சொன்னா தான் புரியும். இந்த டாய்லெட்டுக்கு டாய்லெட் சொன்னா தானே புரியும். டாய்லெட்டை தேடி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, பதிவு செஞ்சுட்டாங்க. அதனால ஒரு மனுஷன் வந்தா டாய்லெட்டுக்கு போயிருக்கிறான், நம்மள்ட்ட வராங்க, எப்ப இந்த மனிதரை பாத்தியா, அவர் டாய்லெட்டுக்கு போயிருக்காருங்க. அப்படியா பாத்தீங்களா? ஆமா, இப்ப நான் பார்த்தேங்க அப்படிங்கிறாரு. கண்ணால பார்த்தங்க போனாருங்க அப்படிங்கிறாரு. கண்ணால பார்த்தேன் போனார் என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டி அப்படி கதவு விலக்கி வச்சுக்கிட்டு கண்ணால பார்த்துட்டு இருக்காரு அர்த்தமா? கண்ணால நான் பார்த்தேங்கிறாரு, போனதை பார்த்தேங்கிறாரு. கண்ணால அவர் போனதை நான் பார்த்தேன்னு சொன்னனால கதவை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தமா? அப்ப கண்ணால பார்த்தேன் என்று சொன்னால் இடத்திற்கு தகுந்தவர் பொருள் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையா? இதை இங்க சொல்லல, 10 வருடத்துக்கு முன்னால உங்க தலைவரை வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறோம், பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பதில் சொல்லப்பட்ட பிறகும் கூட அதை 10 ஆண்டு காலத்துக்கும் பிறகும் அது சொல்லல எத்தனை ஆண்டு காலமா மக்களை நீங்க ஏமாத்த பாக்குறீங்க என்பதை இங்க பதிவு செய்கிறோம். கன்னி பரிசோதனை சொன்னீங்களே, கன்னி பரிசோதனை பத்தி திடீர்னு ஏன் பேச்சு வந்துச்சு? நான் கேட்கிறேன், மனைவிட்ட உங்க மனைவி நீங்க கூட்டு போறீங்க, அடிக்கடி சொல்றீங்கல்ல உங்க மனைவியை, வா நம்ம போவோம், எங்க போகணும், கன்னி பரிசோதனை பண்ணணுங்க, அதுக்காண்டி போவோம் சொன்னா என்ன செய்வா? உங்க கூட வாழை மாட்டேன்னு ஓடி போயிருவா. என்னையா கன்னி பரிசோதனை பண்றேன்? அப்ப கன்னி பரிசோதனை திடீர்னு கூட்டு போய் மனைவி வா கன்னி பரிசோதனை பண்ண கோவரமா வராதா? இப்ப இந்த கிதாபுல கன்னி பரிசோதனை பத்தி பேசப்படுகிறது, எதற்காக பேசப்பட்டு ஏன் பேசப்பட்டுச்சு அதை மறைச்சு போட்டு கன்னி பரிசோதனை முட்டை அப்படின்னு சொல்றீங்களே, அதை அவர் ஆபாசம் எப்படி விமர்சிக்காரு பாருங்க. அந்த காலகட்டத்தில், அந்த பழைய காலகட்டத்தில் கன்னி பரிசோதனை எந்த அமைப்புல இருந்துச்சு என்பதை பதிவு செஞ்சாங்க. அது முறையாக வாதமாக எடுத்து வச்சு அது ஆபாசமே கிடையாது. ஆனா இவங்க அதை விளக்குகிற பொழுது பெண்ணினுடைய முன்னுறுப்புக்குள் முட்டை அப்படின்னு சொல்லி போட்டு, அது என்ன, அது உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஊத்துவீங்களோ, கடுகு ஊத்துவீங்களோ, சோறாக்குவீங்களோ, முட்டாக்குவீங்களோ, ஆம்லெட் பொறுப்பீங்களோ, எவ்வளவு ஆபாசமா பாருங்க. அந்த சிந்தனை பாருங்க. இருக்கிற சட்டத்தை எடுத்து சொல்லி இப்படி கன்னி பரிசோதனை நீக்குன்னு சொன்னார்களே, அந்த காலகட்டத்தில் இந்த முறை இருந்ததா? இந்த காலகட்டத்தில் என்ன முறை? உங்க குடும்ப பெண்களுக்கு ஏற்பட்டுச்சு கன்னி பரிசோதனை போனீங்கன்னு சொன்னா என்ன முறை கேட்போமா இல்லையா? உங்க குடும்ப பெண் சொல்றீங்க, உங்க மனைவி கூட்டு போனீங்க, கன்னி பரிசோதனை பண்றீங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி பரிசோதனை என்ன, பழைய காலகட்டத்தில் உள்ள கன்னி பரிசோதனை என்ன என்பதை அங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி பரிசோதனை அதையும் சொல்லணுமா இல்லையா என்பதை நம்ம என்ன செய்யறோம், வாதமா வைக்கிறோம். இங்க என்ன கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாசத்தை சித்தரிக்கிறதுக்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆனை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த உருவாக்கிய பட்டறையில் உருவாக்கிய சஹாபாக்களை போற போக்கில் கேவலப்படுத்திட்டு போறாங்க. நண்பர்களோடு அவங்களுடைய மனைவியோடு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம், பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒட்டக்கூடாது, உரசக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி கேவலமாக அடுத்தவன் பொண்டாண்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற அசிங்கத்திற்கு குர்ஆனை ஆதாரமாக வைக்கிறீர்கள். சஹாபாக்களும் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களும் சேர்த்துங்க அசிங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். அசிங்கத்திற்கு குர்ஆன் ஆதாரம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 நாட்களாக இந்த தலைப்பில் நடைபெற்ற விவாதத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெள்ள தெளிவாக புரிய வருகிறது. அப்படி புரிந்து கொண்ட விஷயங்களை இந்த தருணத்தில் பதிவு செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னால், இப்போ 2 நாட்களாக மதுஹபு குப்பைகள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், திருமறை குர்ஆன் வலியுறுத்துகிற அறிவு ஏற்றுக்கொள்ளாத உளறல்கள் என்று ஏராளமானவைகளை அள்ளி போட்டோம்.
இது ஆபாசம் இல்லையா, இது உளறல் இல்லையா, இதற்கு என்ன குர்ஆன் வசனம், என்ன ஆதாரம்னு நிறைய விஷயங்களை கடந்த 2 நாட்களாக நாங்கள் அள்ளி போட்டிருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் தகுந்த குர்ஆன் வசனத்தை அவங்க ஆதாரமாக காட்டினாங்களா, ஹதீஸுகளை ஆதாரமாக காட்டினாங்களா? இல்லை. இவர்கள் பதிலாக காட்டலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த மதுஹபு நூல்களிலிருந்து அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அள்ளி போட்டோமோ அந்த அசிங்கத்திலையும் அவ்வளவுதான் இருந்துச்சு. அதற்கு அதை ஆதரிக்கக்கூடிய வகையில் அல்லது அது சரியான கருத்து என்பதை வகையில் எந்த குர்ஆன் வசனமும் அங்கே குறிப்பிடப்படவில்லை, எந்த ஹதீஸும் குறிப்பிடப்படவில்லை. பெண் உறுப்புக்குள்ள இதை ஊற்றினா, பெண் உறுப்புக்குள்ள முட்டையை நுழைத்தால், இப்படியான விஷயங்கள் தான் இருந்ததை தவிர அது குறித்த அது சரியான பேச்சு தான் என்பதை நிரூபிக்கிற வகையில் குர்ஆன் வசனங்களோ ஹதீஸுகளோ போடப்படவே இல்லை. இதை நீங்க முதலாவதாக கவனிக்கணும். அதே வேளையில் அவர்கள் எங்களினுடைய குற்றச்சாட்டாக நாங்கள் ஆபாசமாக மக்களுக்கு மத்தியில் சில கருத்துக்களை சொல்கிறோம்ங்கிற பேரில் ஒரு சில கிளிப்புகளை போட்டு காட்டினாங்க, ஒரு சில கட்டுரைகளை வாசித்து காட்டினாங்க. கிளிப்பு போடுறோங்கிற பேரில் 5 செகண்ட் 10 செகண்ட் வீடியோ போடுறாங்க. கட்டுரையில் ஒரு சில வார்த்தைகளை படிக்கிறாங்க, ஒரு சில துண்டு செய்திகளை மட்டும் படிக்கிறாங்க. அவைகளிலேயே அவர்கள் போட்ட விஷயங்களுக்கும் நாங்கள் போட்ட விஷயத்திற்கும் மத்தியில் உள்ள மிக முக்கியமான அடிப்படையான வித்தியாசம் என்னவென்றால், மதுஹபு குப்பைகள் அசிங்கங்கள் அவைகளை நிரூபிக்கிற வகையில் அந்த புத்தகத்திலேயே குர்ஆன் வசனங்கள் இல்லை, ஹதீஸுகள் இல்லை. ஆனால் நாங்கள் எதை ஆபாசமாக சொன்னோம் என்று அவர்கள் வாதம் வைத்தார்களோ, 5 செகண்ட் கிளிப்பை போட்டாங்களோ, ஒரு துண்டு வாசகத்தை படிச்சு காட்டினாங்களோ, அதற்கு முன்னையும் பின்னையும் பார்த்தால் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, ஹதீஸுகள் இருக்கிறது. அதை அவர்களே படித்து காட்டி ஒப்புக்கொண்டார்கள். எப்படி படித்து காட்டி ஒப்புக்கொண்டார்கள்? மனைவியினுடைய விந்தை சுவைக்கலாமா, அது ஆபாசம், அது தொடர்பாக நாம் அளித்த பதிலை குறிப்பிட்டு விட்டு இது எவ்வளவு பெரிய ஆபாசம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மொட்டை ஆபாசம்னு சொல்லல. நாம அதற்கு பின்னால் அந்த கருத்தை நாம் எந்த அடிப்படையில் எடுத்தோம் என்பதற்குரிய ஆதாரமாக குறிப்பிட்ட வசனத்தை படிச்சு காட்டினாரா இல்லையா? இதற்கு பின்னால் ஒரு வசனம் இருக்கிறது, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅது ஹர்சக்கும் அன்னா ஷிஅ்தும். உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள், நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய விளைநிலத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் விரும்பியவாறு விளைநிலத்திற்கு செல்லுங்கள் என்று வசனம் இருக்கு. இதிலிருந்து இவர்கள் இந்த சட்டத்தை சொல்கிறார்கள் என்று குர்ஆன் வசனத்தை நாம் ஆதாரமாக போட்டவற்றை படித்தே காட்டினார்கள். இதுதான் வித்தியாசம். அவர்கள் சொல்லுகிற எந்த சட்டத்திற்கும், அவர்கள் உளறுகிற எந்த உளறலுக்கும் அந்த புத்தகத்திலேயே முன்னும் சரி பின்னும் சரி திருமறை குர்ஆனின் வசனங்களிலிருந்து ஆதாரம் காட்டப்படவில்லை. ஆனால் எங்களின் புறத்திலிருந்து எதை குற்றச்சாட்டாக முன்வைத்தார்களோ அதற்கு முன்னையும் பின்னையும் படித்தாலே இது குர்ஆனிலிருந்து பெறப்பட்ட சட்டம், நபிகள் நாயகத்துடைய போதனையிலிருந்து பெறப்பட்ட சட்டம் என்பதை தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள இயலும். ஆனால் அதை இருட்டடிப்பு பண்ணாங்க. ஒரு 5 செகண்ட் ஓட விட்டு அதுக்கு முன்னால் உள்ளவைகளை இருட்டடிப்பு செய்து சில வார்த்தைகளை மாத்திரம் படித்து காட்டி பித்தலாட்டம், என்ன பித்தலாட்டம் பண்ணாங்க, யாருடைய தோல் உரிகிறது என்பதை இப்போது நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம், இப்போதும் சொல்றோம். இதைத்தான் அவங்க வேலையா பார்த்திருக்கிறாங்க. அதே போல அவங்க பதிலாக குர்ஆன் வசனங்களை சொல்வாங்களா ஹதீஸுகளை சொல்வாங்களான்னு பார்த்தா பதிலையும் குர்ஆன் வசனம் வந்ததா ஹதீஸுகள் வந்ததா? ஒரே ஒரு விஷயத்துக்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம்னு ஆரம்பிச்சாங்க, வாயை திறந்தாங்க. என்ன? விந்து ஆராய்ச்சி, விந்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அது பற்றியான பதில் சொல்லும் போது அதுல பல ஆராய்ச்சி, விந்து ஆராய்ச்சியில பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. குலைத்த மாவை போன்று இருக்க வேண்டும், முட்டையினுடைய வாடை வரும், குதித்தெழுதல், இப்படியான பல்வேறு தன்மைகளை கொண்டு கண்டுபிடிக்கணும்னு மகானிங்கிற நூலில் இருந்த சொல்லப்பட்ட விஷயங்களை படித்து காட்டணும். குதித்தெழுதலுக்கு மட்டும் வசனத்தை படிச்சு காட்டீங்கல்ல, மிம்மோ இன் தாஃபிக் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அங்க விந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அதை சொல்லல, அது அறிவியலினுடைய நுட்பத்தை சொல்வதற்காக, ஒரு விளக்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ் சொன்னதை இன்னும் அல்லாஹ் விந்த கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்ன அடையாளத்தை போன்று குர்ஆன் வசனத்தை படிச்சு காட்டினீங்க. அதுவே தப்பு. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய இடம், நீங்கள் சொல்லக்கூடிய வசனத்தில் நீங்கள் சொல்வதை நிறுவுவதற்குரிய கருத்து இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம், அதுக்கு மட்டும் பேருக்கு குர்ஆன் வசனம் சொல்லி உன்னை காட்டினீங்க. குலைச்ச மாவை போன்று இருக்கும் என்று அப்படி கண்டுபிடிப்பதற்குரிய வழிமுறை என்று சொல்லப்பட்டதே, அதுக்கு வசனத்தை வச்சாங்களா? முட்டையினுடைய வாடை போன்று சொன்னாங்களே, அதற்கு ஹதீஸுகளையோ வசனங்களையோ மேற்கோள் காட்டினாங்களா? இல்ல. இப்படித்தான் நாம் குற்றச்சாட்டு என்று எவைகளையெல்லாம் வைத்தோமோ அவைகள் எதற்குமே குர்ஆன் வசனங்களையோ ஹதீஸுகளையோ அவர்கள் காட்டவில்லை என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அதை நாங்கள் பதிவு பண்றோம். அடுத்து பல கிளிப்புகள் போட்டு காட்டினாங்க. அவர்கள் போட்டு காட்டிய பல்வேறு கிளிப்புகளுக்கு அந்தந்த நேரத்திலேயே பதில்களை சொல்லியிருக்கிறோம்.
அதற்கெல்லாம் அவர்களின் புறத்திலிருந்து எந்த விதமான விளக்கமும் வரவில்லை. அது பின்னர் நம்ம தொகுப்புரையில சொல்வோம். அதுல விடுபட்ட ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இங்க நாம பதிவு பண்றோம். என்ன, சஹாபாக்கள் குறித்து அறிஞர் பிஜி அவர்கள் சொன்ன விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. சஹாபாக்கள் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள் பேசுறாரு. எப்பேற்பட்ட அபாண்டம், எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு. நாங்க கேட்கிறோம், சஹாபாக்கள் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள் என்று வெறுமனே சொல்கிறாரா, அதற்குரிய ஆதாரங்களாக திருக்குரான் வசனங்களையும் ஹதீசுகளையும் காட்டிவிட்டு பேசினாரா? அதுக்கு பேர் தானே இருட்டடிப்பு. அதுல தெள்ள தெளிவாக வருகிறது. சகோதரர் அறிஞர் பிஜி அவர்கள் எந்த உரையில் குறிப்பிடுகிறாரோ அது பற்றி நாங்கள் எங்கெல்லாம் பேசியிருக்கிறோமோ அந்த அனைத்து தருணங்களிலேயும் ஹதீஸ குறிப்பிடுறோம். என்ன ஹதீஸ்ல வருது? ரசூலுல்லாஹ்வுடைய மரண சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அன்சாரிகளும் முஹாஜிர்களும் பேசிக் கொள்கிறார்கள். மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், எங்கள்ல ஒரு ஆட்சியாளர், நாங்க தான் ஆட்சியாளரா இருப்போம், நீங்க தான் அமைச்சர்களாக இருக்கணும். நஹ்னுல் உமரா வ அன்துமுல் உஸரா, நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம், நீங்க எங்களுக்கு அமைச்சர்களாக இருந்துக்கீங்க. இல்ல நாங்க தான் ஆட்சியாளர்கள், நீங்க அமைச்சர்களாக இருந்துக்கீங்க. இப்படி மாறி மாறி சொன்னார்கள் என்று ஹதீஸ்ல வருதா இல்லையா? மறுத்து சொல்லுங்க. அதே போல மின்னா அமீரும், இல்ல இல்ல இறுதி முடிவு எங்கள்ல ஒரு அமீர் உங்கள்ல ஒரு அமீர், இந்த வாசகம் எதை காட்டுகிறது? அது தொடர்பாக எத்தனை வாசகங்கள்ல சொல்லப்படுகிறது? ஃபகசுரல் லகது, சப்தமெல்லாம் கூச்சல் குழப்பம் நிலவியது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில. பதவியை பற்றி பேசும்போது நாங்க தான் அமீரா இருப்போம், நீங்க அமைச்சர்களா இருந்துக்கங்க, இப்படியான பேச்சுக்கள் வந்தது. அது போக கூச்சல் குழப்பம் நிலவியது. ஒரு தஃபாத்தில் அஸ்வாத், சப்தங்கள் உயர்ந்தது. சஅத் இப்னு முஆதை பற்றி இன்னபிற நபித்தோழர்கள் சொல்லும்போது, கதல்தும் சஅத் இப்னு முஆத், நீங்கள் சஅத் பின் முஆதை கொலை பண்ணிட்டீங்க, அவரை தேர்வு பண்ணாம விட்டீங்க, அவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளாம விட்டீங்க. இப்படியான வாசகங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? எதுக்காக இப்படி பேசியதாக அந்த கருத்துக்கள் இந்த வாசகங்கள் வெளிப்படுத்துகிறது? அதைத்தான் சொன்னோம். இந்த ஹதீசுகள் எல்லாம் படிச்சு, இந்த ஹதீசுகள்லயே நாங்கள் எந்த கருத்தை முன்வைத்தோமோ அது இருக்கிறது. இல்லைன்னா அந்த ஹதீசுகள் எல்லாம் படிச்சு காட்டி அதற்கு என்ன விளக்கம், அது அதை சொல்லவில்லை இதை சொல்லவில்லைங்கிறத விளக்குங்க. அதுல ஒரு வார்த்தையை மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் அடுத்து பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க. எந்த அடிப்படையில் சொன்னோம்? ஜகாத்து கொடுத்த ஒரு சில நபித்தோழர்கள் மறுத்தார்கள். எந்த அடிப்படையில்? ஜகாத்து கொடுக்க மறுத்தது எதை காட்டுகிறது? அதனால தானே சொன்னோம், போனா போகுதுன்னு அன்சாரிகள் எல்லாம் முஹாஜிர்களுக்கு சொன்னாங்க. போனா போகுதுன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிறது. நாங்க என்ன, இவர்களுக்கு குறிப்பிட்ட அதே வார்த்தை வேணும். அந்த நபித்தோழர்கள் சொன்னார்களா இல்லையா? இப்படியான சண்டை போட்டது, தாங்கள் செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி காட்டியது எதை வெளிப்படுத்துகிறது? அப்படி குறிப்பிட்ட ஹதீசுகள் இருந்து பெறப்படுகிற சட்டத்தை சொன்னா இவங்க போனா போகுதுன்னு எப்படி சொன்னீங்க? அப்படிதான் கொடுத்தாங்களா? அந்த வாசகம் என்ன? நீங்களும் தானே சொன்னீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக தந்திரம் செய்தார்கள் சொன்னீங்க. தந்திரம் செய்தார்கள் வார்த்தை மட்டும் அதுல இருக்கா? கடத்தினார்கள் என்று சொல்லக்கூடாது, தந்திரம் பண்ணாங்க தான் சொல்லணும். இப்படியாக குறிப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு சண்டை போடக்கூடிய ஒரு விவகாரமாக நாம விடுகிற ஒரு சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அதிலேயே தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கிறோம். அதே போல அடுத்து இந்த பாண்டி பாப்பா நாடகத்தை போட்டு விட்டாங்க. அதுல என்ன பாருங்க, ஆணுக்கு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணு மாதிரி நடிக்கிறாங்க, சௌரி முடி வைக்கிறாங்க. இவங்க நிலைப்பாட்டுக்கே மாத்தோம். எங்க நிலைப்பாட்டுக்கெல்லாம் மாத்த இல்லை. எங்க நிலைப்பாடு என்ன? சௌரி முடி கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது, பெண் ஆணுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாதுங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதே வேளையில மக்கள் மத்தியில் இதன் பெயரால் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் பித்தலாட்டங்களையும் தோலுரித்து காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுமையானால் அதற்காக நடித்து காட்டுவதில் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதன் பேர்ல ஏகப்பட்ட பித்தலாட்டங்களை பண்றீங்களே, முரீது கொடுக்குறோங்கிற பேர்ல, பையத்து கொடுக்குறோங்கிற பேர்ல பிள்ளைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பித்தலாட்டத்தை நாங்க எப்படி தோல்விச்சு காட்டுவது? அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு இல்ல, எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இது மாத்தமாக இல்லை, அதை விளைவிக்கணும். அப்ப நம்ம கேட்கிறாங்க, அப்ப அசிங்கத்தில் நீங்கள் மதுஹப்ல இருந்து எந்த அசிங்கத்தை எல்லாம் அள்ளி போட்டீங்களோ அதையும் நடிச்சு காட்டுவீங்களா? அது ஆபாசம்ல சொல்றோம், அசிங்கம்ல சொல்றோம். அசிங்க ஆபாசம் சொன்னாலே புரியும், அதை நடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம். புழு பூச்சி எடுத்துக்கிட்டாங்க. புழு பிரியாணி போடுவாங்களா, பூச்சியில பிரியாணி போடுவாங்களா? இதுதான் இவங்களுக்கு கேட்க தெரியும். ஒட்டு மொத்தத்தில் நாம சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாட தெரியுமே ஒழிய கேட்கிற கேள்விகளுக்கு முறையா பதில் சொல்லத்துக்கு அங்க அவங்களுக்கு தெரியாது. பதில் எந்த விதமான பதிலும் இல்லை. புழு பூச்சியில என்ன சொன்னோம்? எல்லாமே அல்லாஹ் ஹலால் தான். ஹலால் என்று நாம சொல்லும் போது ஹலால எல்லாமே சாப்பிடணும்னு சட்டமா நிர்பந்தமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உடும்புக்கறி ஹலால் என்று சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னிலையில் சாப்பிடப்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்களா?
வெறுக்க தானே செஞ்சாங்க. அப்போ ஹலால் உடம்புக்கறி ஹலால் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஏன் சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் சாப்பிடவில்லை அப்படின்னு கேள்வி கேளுமா? அப்போ ஹலால் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தான் மார்க்கத்தில் பல விஷயங்கள் அனுமதிங்கிறீங்க, எல்லா அனுமதியும் நீங்க செஞ்சுக்கிட்டா இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொண்டா இருக்கிறீங்க. நமக்கு சிலவைகள் பிடிக்கும் பிடிக்காது, நன்மை தரும் நன்மை தராதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. அதை வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. தொடை சம்பந்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடை திறந்த நிலையில இருந்தாங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். அது தானாக விலகியதா, ரசூலுல்லாஹ் விளக்கியதா? மறுபடியும் வார்த்தை விளையாட்டு. என்ன இது தானா விலகியதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ரசூலுல்லாஹ் விளக்கியதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் அவர்கள் வரும்போது நபிகள் நாயகம் தொடையை மறைச்சாங்களா? மறைக்கல. உமர் அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் தொடை திறந்த நிலையில் தான் இருந்தார்கள், மறைக்கவில்லை. உஸ்மான் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் மறைச்சாங்க. அப்ப அபூபக்கர் தானாக விலகியதாக இருந்தாலும் கூட அபூபக்கர் அவங்க வரும்போது மறைக்கல, உமர் அவர்கள் வரும்போது மறைக்கல, உஸ்மான் அவங்க வரும்போது தான் மறைக்கிறாங்கன்னா அதுல இருந்து விளங்கக்கூடிய அறிவுடையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சட்டம் என்ன? தொடை என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதி இல்லை. அதுதான் அல்லாஹ். நம்ம ஒரு ஹதீஸை சொன்னோம் சஹாபாக்கள் தொடர்பாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழர்களை பின்பற்றுங்கள், அல்லாஹ் அலைஹா பின் நவாஜித், என்னுடைய சுன்னத்தை என்னுடைய நபி வழியை தன்னுடைய பற்களால் படித்து நல்ல பற்றி பிடித்துக் கொள்வார்கள். ஒன்னே அல்லாஹ்வுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அப்படி அர்த்தம் இருக்கிறதா? அது ஏவல் வினை. இனி நீங்கள் வைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, டிஎன்டிஜே மதம் என்பது ஒரு யூத மதம், அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமில்லை என்று நிலைப்பாடை எழுதி அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு வரிக்கு வரியாக நமது உலமா பெருமக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடையில சகோதரர் பேசும்போது சொல்றாரு, கடைசியா பேசுற நபர் சொல்றாரு, கட்டிங் பண்றாங்க கிளிப்ப 5 நிமிஷம் கட்டிங் போடுறாங்க, என்னமோ இவங்க 1 மணி நேரம் கட்டிங் போட்ட மாதிரி. கிளிப்புங்கிறத கட்டிங் தாங்க. உங்களுக்கு தேவையான வாசகத்தை மட்டும் கித்தாபுலயே கட்டிங் அடிக்கிறீங்க. கித்தாபுகள், அதாவது எந்த அளவுக்குன்னா அரபி தெரியாது, சரி அரபி தெரியாது, அரபியில தான் கித்தாபுல மோசடி பண்ணா உலமாக்கள்கிட்ட மாட்டுறது கொஞ்சம் சந்தேகம், மெதுவா பிடிச்சுக்குவாங்க, மெதுவா தான் பிடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மஆனிங்கிறது தமிழ் கித்தாபு, அதுலயும் மோசடி. ஆனா அது தமிழ், அந்த தமிழ்லயும் மோசடி. அது மாதிரி போன அமர்வுல பேசும்போது சில சகோதரர்கள் சொன்னாங்க, ஜீரோவிலிருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம், தமிழகத்தில் நாங்கள் ஜீரோவிலிருந்து தான் ஆரம்பித்தோம். உண்மைதான், ஜீரோவிலிருந்து தான் ஆரம்பித்தீர்கள், மீண்டும் அந்த ஜீரோவை நோக்கி தான் உங்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா உங்களால? சுன்னத் ஜமாத்துங்கிற ஒரு இரும்பு கோட்டையிலிருந்து இதோ தௌஹீதை சொல்ல போகிறோம், ஷிர்கிலிருந்தும் தமிழகத்தை தட்டி எழுப்ப போகிறோம் என்று புறப்பட்ட நீங்கள் என்ன ஆச்சு நிலைமை? கோவையில் இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். காதியானி விவாதம் காலைல பேசும்போது சொன்னாங்க, காதியானி விவாதம் தொட்டீங்கன்னா முடிஞ்சு போயிருவீங்க. எந்த முகத்தை வச்சு தொடறீங்க காதியானி விவாதத்தை? காதியானி விவாதம் பண்ணீங்களே, உங்க நடுவர் எங்க? காதியானி விவாதத்தில் உங்க அமர்வில் உங்க கூட பிஜே கூட உட்கார்ந்து நடுவர் இப்ப எங்க சொல்ல முடியுமா? ஷேக் முக்தார், அவருடைய பெயர் ஷேக் முக்தார், எங்க அவரு? காதியானி கூட விவாதம் பண்ணும்போது நடுவரை காணோம். அடுத்தது கிறிஸ்டியன் கூட வாதம் பண்ணாங்களாமா, கிறிஸ்டியன் கூட வாதம் பண்ணும்போது அஜ்வா ஹதீஸ காணோம். ஒவ்வொரு விவாதத்தில் ஒண்ணு காண போகுது. காதியானி விவாதம் பண்ணும்போது நடுவரை காணோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் கூட வாதம் பண்ணும்போது அஜ்வா ஹதீஸ காணோம். அதுக்கப்புறம் முஸ்தபா ரஷாதி கூட வாதம் பண்ணாங்க, ஹாமித் பக்ரிவே காணோம். இதே மதுஹப் ஆபாசோங்கிற தலைப்புல தான் ஹாமித் பக்ரி பேசினாரு, முஸ்தபா ரஷாதி கூட. அந்த ஹாமித் பக்ரி காணோம். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நீங்க ஹிதாயத்தை விட்டு வெளியே போனீங்க. சுன்னத் ஜமாத்துங்கிற எல்லாருமே சுன்னத் ஜமாத்துல இருந்து போனவங்க, என்ன சந்தேகம்? ஒரு வீட்டுல 4 பேர், 4 பேருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு பொட்டி தெரிச்சு போகத்தான் செய்யும். அதுல ஒண்ணு தவறிச்சு போனீங்க. போனவன் சுன்னத் ஜமாத்துல இருந்து தௌஹீது 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 போய் ஈஷா யோகா மையத்துல போய் உட்கார நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இதே காதியானிகள் கோவையில அன்னைக்கு விவாதம் பண்ணும்போது காதியானிகள் எத்தனை பேரு? கோவை நபர்கள் இருக்குதானே செய்யறாங்க, கேட்டு பாருங்க. எத்தனை பேரு கோவையில காதியானி எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் 10 பேர். கேரளாவிலிருந்து ஆளை கொண்டு தான் விவாதமே நடத்தினாங்க ஆர்வி ஹோட்டல்ல. இன்னைக்கு காதியானிகள் 500 பேர் கோவையில. வளர்ச்சியதற்கு யார் காரணம்? உங்களுடைய விவாத டிவிடி காரணம். நான் ஒரு உதாரணம். எனக்கு கொடுத்தாங்க இலவசமா டிவிடிய. அங்க போகக்கூடிய எல்லாத்துக்குமே என்னன்னு விசாரிக்க போனாலே, கொள்கையை விசாரிக்க போனாலே, இந்தாங்க நாங்க பிஜே கூட விவாதம் பண்ணியிருக்கோம், அந்த டிவிடி பாருங்க இலவசமா கொடுக்குறாங்க. அந்த டிவிடி வாங்கின பூரா காதியானியா போறான்.
இதான் நடைமுறை உண்மை. அப்படி முஸ்தபா ரஷாதி கூட பண்ண ஹாமித் பக்ரியை காணோம். அதுக்கப்புறம் உட்கார்ந்து இருக்கிறாரு தூத்துக்குடியில நாரா திருக்குறானில் எழுத்து பிழைகள் போட்டு கிழிச்சமே, நுஞ்சியில ஆரம்பிச்சு தையன் தக்கான் ஆடி எங்க முடிச்சாங்கன்னே தெரியல. அந்த தூத்துக்குடி விவாதத்துக்கு அப்புறம் அப்பாஸ் அலியை காணோம். ஆனா எல்லா விவாதத்திலையும் இப்ப மாஷா அல்லாஹ் இந்த டிஎன்டிஜேவினர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்களே இந்த விவாதத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோமே, இன்ஷா அல்லாஹ் உங்களது கூடாரம் காலியாகும். இந்த விவாதம் முடிந்தவுடன் உங்களுடைய தலைமை, அதாவது நாம சொல்றத ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சிரித்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குத்துது, நல்ல குத்து. அதாவது சொல்லும் போது அவங்களுக்கு ஆதரவு சொன்னதை புரிஞ்சுதுங்களா? இப்படி நம்ம கையில வெளியே மாற்று கருத்து இல்ல. ஜீரோல இருந்து தான் நீங்க ஆரம்பிச்சீங்க, அதே ஜீரோவை நோக்கி தான் போறீங்க. சுன்ன ஜமாத்துல இருந்து வெளியேறி டிஎன்டிஜேங்கிற மதத்துக்கு போய் யூத மதத்துக்கு போய் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிர்ங்கிற முத்திரை உங்களுக்கு குத்தியாச்சு. இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த தான் போறோம். கோவையில தமிழக முஸ்லிம்கள் உங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கத்தான் போகிறார்கள், பார்க்கத்தான் நீங்கள் போகிறீர்கள். அடுத்து நாங்க வளர்ச்சி அடைஞ்சு எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்துச்சு, அது வளர்ச்சி அடைஞ்சு இந்திய தௌஹீத் ஜமாத். அதுக்கப்புறம் வட்டம் மாவட்டம் கடையநல்லூர் தௌஹீது, மேலப்பாளையம் தௌஹீது, வட்டம் மாவட்டம் குழி, இனி அடுத்தது வார்டு தௌஹீது வரும். அதுக்கு தான் வெயிட்டிங். அந்த அளவுக்கு சமுதாயம் உங்களை அடையாளம் கண்டுதான் இருக்கு. எப்ப நீங்க ஜக்காத்தை மறுத்தீர்களோ அப்பவே நாங்க சொல்லி இருக்கணும். ஏதோ தெரியாம பண்றாங்க, சத்தியத்தை இவர்களுக்கு எடுத்து உரைப்போம் நம்ம உலமாக்கள் வெயிட் பண்ணாங்க. 30 வருஷ காலமாக ஆபாசம் எது மக்களுக்கு இவர்கள் போதித்தார்களோ அந்த சட்டத்தை வெளியே இவர்கள் சொல்லிய சட்டத்தில் பகுதியும் கூட இங்க சொல்லல. உலமாக்கள் முன்னாடி அவங்க சொல்ல வேண்டாம், நாம சொல்ல போறப்போ அவங்க எதெல்லாம் சட்டமா சொல்லி வெளியே மக்கள் மத்தியில் ஃபித்னா பண்ணாங்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் இப்ப எடுத்து வைக்க தான் போறோம். பேசுங்க. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அறியப்பட்ட மாதங்கள் என்றால் என்ன? ஷவ்வால், துல்காதா, துல் ஹஜ் என்கிற மாதங்கள் என்று இவர்கள் எழுதிவிட்டு அதை முடிக்கின்ற பொழுது எப்படி முடிக்கிறாங்க? இந்த 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களாகின்றன என்பதை நபிகள் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் கூற முடியும் என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தை இங்க நீங்க என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். ஹஜ்ஜுடைய மாதம் என்பது ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் என நாங்க குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் ஆதாரமா எடுத்து சொல்லுவோம் சொன்னீங்கல்ல, அந்த ஆதாரத்தை இங்க நீங்க என்ன செய்ய வேண்டும்? பதிவு செய்ய வேண்டும். அடுத்து இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ஹம்பிளினுடைய கர்ப்பத்தினுடைய அதிகப்படியான காலம் 4 மாதம் என்று என்ன செய்ய 4 வருடங்கள் என்று நீங்க எழுதி வச்சிருக்கீங்களே, இது நடைமுறைப்படுத்த முடியுமா? இது சாத்தியமா? இதன் ஆபாசமே இல்லையா? உங்க குடும்பத்தில் ஏற்பட்டதை ஏத்துக்குவீங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன் பக்கத்து வீட்டு குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்ட அந்த நடந்த நிகழ்வை எடுத்து சொல்லிதான் அதை 4 வருடம் என்று அதிகப்படியான காலம் 4 வருடம் என்பதை நடக்குமா என்று கேட்டீங்களே, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன் பக்கத்து குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி அதிகப்படியான காலம் 4 என்று நடப்பையே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இமாம் பைஹகி தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் இங்க பதிவு செய்யறோம். உங்க குடும்பத்தில் உங்க மனைமார்களுக்கு 4 வருடம் ஆயிடுச்சுன்னு வைங்க, நீங்க உடனே விபச்சார பட்டம் கட்டிடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? 4 வருடம் என்று ஆகிவிட்டது என்று சொன்னால் நல்ல தெரியுது, உங்கள் மூலமாகத்தான் கர்ப்பம் தரித்தால் என்று தெரிகிறது. 4 வருடங்கள் கர்ப்பம் ஆகிவிட்டது என்று சொன்னால், அதிக காலம் ஆகிவிட்டது என்று சொன்னால், எனக்கு கிடையாது, எனக்கு பிறக்கல, என் குழந்தை கிடையாது என்று சொல்லி விபச்சாரம் பட்டம் கட்டுவீர்களா? அதிகப்படியான காலம் என்ன என்பதை நடப்பை ஆதாரமாக வைத்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பதிவு செய்யப்பட்டுச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அதாவது குதித்து வரக்கூடிய தண்ணீர் விந்து என்பதற்கு குர்ஆன்ல இருந்து நம்ம ஆதாரம் சொன்னோம். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் சொல்கிற பொழுது அது விந்தை கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு பொங்கினார்ல. அப்புறம் என்ன? மனைவியின் விந்தை குடிக்கலாம். என்னங்க ஆதாரம்? விளைநிலத்துக்கு போங்க. மனைவியின் விந்தை குடிப்பதற்கு அல்லாஹ் சொன்னாத, மனைவியின் விந்தை குடிப்பதற்கு அல்லாஹ் அதை சொன்னா,
குதித்து வரக்கூடிய தண்ணீர் நேரடியாக சொல்லியிருக்கின்ற பொழுது அதை நாங்கள் தெளிவான ஆதாரமாக வைக்கின்ற பொழுது அது ஆதாரம் இல்லை என்று பதிவு செய்தீர்கள். ஆனால் ஒரு அசிங்கத்திற்கு, மனைவியினுடைய விந்தை குடிக்கலாம் என்கிற அசிங்கத்திற்கு, ஒரு ஆபாசத்திற்கு குர்ஆனை நேரடியாக இல்லாதல விளைநிலத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது அசிங்கத்திற்கு அதை ஆதாரமாக காட்டுவீர்களா? அடுத்து என்ன? இத்தனை ஆண்டு காலமாக ஆலிம்கள் மட்டும் கஞ்சா அடிக்கலாம், ஆலிம்கள் மட்டும் கஞ்சா அடிக்கலாம் சொன்னீங்களே, பதிவு செஞ்சீங்களா? பதிவு செய்யுங்க. இது 10 ஆண்டு காலமா நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆலிம்கள் மட்டும் கஞ்சா அடிக்கலாம் என்று சொன்னீர்களே, அது இருக்கிறதா? நூலிலிருந்து காட்டுங்கள் என்று 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக நாங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு பதிலையும் காணோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? மகானியில வந்து கஞ்சா அடிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்களே பதிவு செஞ்சாங்க. மகானியில மருத்துவத்திற்காக எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம், அது மருத்துவத்திற்காக மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தும் கூட அதை நீங்க என்ன செய்றீங்க? இருட்டடிப்பு செய்றீங்க. மருத்துவத்திற்காக இது மாதிரியான பொருளை பயன்படுத்தலாமா என்பதை தனியே ஒரு வாதமாக வைப்போம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன? இவங்க சொல்றாங்க என்னது, இந்த நாங்க வந்து குர்ஆனை வந்து மூத்திரத்தில் போட சொல்றோமா, அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் குர்ஆனை மூத்திரத்தில் போட சொல்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்தீர்களே, அல்லாஹ்வின் வேதத்தை மூத்திரத்தில் போட சொல்லும் இந்த குப்பைகளை தூக்கி பிடிப்பது அவசியம்தானா? மதுஹப் ஆதரவாளர்களே சிந்தியுங்கள் என்று பதிவு செஞ்சீங்களே, அதை நீங்க விளக்குங்க, வாதமா வையுங்க, இன்ஷால்லா நாங்க பதில் சொல்லுவோம். ஆனால் குர்ஆனை நீங்க எங்க கொண்டு போட சொல்றீங்க? குர்ஆனை எந்த இடத்துல நீங்க கொண்டு வைக்கிறீங்க? குர்ஆனை எப்படி நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், ஆபாசப்படுத்துகிறீர்கள், மட்டப்படுத்துகிறீர்கள் என்பதை இப்ப நாங்க சொல்றோம். ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்க. என்ன கேள்வி? தினசரி பத்திரிகைகளில் குர்ஆன் வசனங்களும் ஹதீசுகளும் இடம்பெறுகின்றன. அவற்றை வாசித்து முடித்த பின்பு வேறு உபயோகத்திற்கு எடுக்க முடியுமா? உதாரணமாக சாப்பாட்டு விரிப்பு, கண்ணாடு துடைப்பது போன்றவற்றிற்காக பயன்படுத்தலாமா? தினத்தந்தியில குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வருது. இதை வந்து சாப்பாட்டு விரிப்புக்கு பயன்படுத்தலாமா? வீட்டினுடைய மற்ற பொருளை துடைக்கிறதுக்காண்டி பயன்படுத்தலாமா? அழுக்குகள் அசிங்கங்களை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாமான்னு கேள்வி. இதுக்கு பதில பாருங்க. குர்ஆன் என்ன தெரியுமா, அதை எவ்வாறு மதிக்கணும் தெரியுமா, அதனுடைய விபரத்தை முதல்ல தெரிஞ்சா ஈஸியா புரிஞ்சிடலாம். அல்லாஹ்வின் வார்த்தை என்பதால் தான் குர்ஆன் மகத்துவம் அடைகிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து நபியர்களுக்கு புத்தகமா வரல, ஓசையா தான் வந்துச்சு. குர்ஆன் ஓசை வடிவில் கொண்டு வருவதற்கு எழுத்து உதவியாக இருக்கிற காரணத்தினால நமது வசதிக்காக அதை எழுத்து வடிவில் ஆக்கி கொண்டோம். இவ்வாறு குர்ஆனை எழுதப்படுதில்லை. எழுதப்பட்ட காகிதங்களில் காகித தன்மையை தாண்டி அவற்றில் வேற எந்த புனிதமும் இல்லை. அல்லாஹ்வினுடைய வேதத்தை, அல்லாஹ்வினுடைய வசனத்தை ஒரு காகிதத்தில் எழுதி இன்னைக்கு முஸ்ஹஃபாக பிரதியாக இருக்கிறது. அந்த பிரதிக்கு குர்ஆன் என்ற புனிதனம் கிடையாது, வெறும் காகிதம் தான். கேட்கின்ற கேள்வி என்ன? சாப்பாடு விரிப்புக்கு பயன்படுத்தலாமா? இவங்க என்ன பதில் சொல்றாங்க? கிழிச்சு பயன்படுத்திக்கங்க. எதனால அதுக்கு அர்த்தம்? வேதமாக வரல, எழுத்து நம்ம வசதிக்கு தான் எழுதி இருக்கிறோம். எழுத்துக்கு மதிப்பும் கிடையாது, குர்ஆன் என்கிற கண்ணியம் கிடையாது. எவ்வாறு எழுதப்பட்ட காகிதங்களில் காகிதத்தன்மையை தாண்டி அவற்றில் வேறு எந்த புனிதமும் இல்லை. நீங்க சாப்பாடு விரிப்பை பயன்படுத்திக்கங்க, வீட்டில் உள்ள அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க என்று குர்ஆனை இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கத்தை துடைப்பதற்கு பயன்படுத்தலாம், சாப்பாட்டு விரிப்புக்கு பயன்படுத்தலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். யூத கொள்கையுடைய பரேலவி கூட்டத்தினர்களில் ஒருவர் சொன்னார், எங்கள் கையில் 2 பேரே பேசுறதுக்கு போதும் அப்படின்னு அவர் 3ஆவதா பேசினார். இப்போ அதுக்கடுத்து 4வது ஒரு ஆள் வந்துட்டார். பிரச்சனை இல்லை, 5 பேர் கூட பேசலாம். 4வது வந்தவர் அரபி தெரியல, சரி மகானிக்காவது பதில் சொல்லுவாருண்டா பயான் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்த பயான் எல்லாத்துக்கும் தான் தெரியும். வாதம் பண்ணும்போது வாதத்துக்கு பதில் சொல்லணுமே தவிர வாதத்தை விட்டு விட்டு என்ன செய்ய பயான் பண்றாங்க. 0 to 0 போறாங்களா? 0லேருந்து வேற என்னது 0க்கு போறிய? கோயமுத்தூர்ல எத்தனை மர்கஸ் இருக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு? கூப்பிட்டு பார்ப்போம். தௌஹீத் ஜமாத்தில் இருந்து விலகியவன் யார்? ஒரு மேடை போடு. சுன்னத் வல் ஜமாத் நீங்க பரேலவி கூட்டத்தில இருந்து இங்க தௌஹீதுக்கு வந்தவன் யாரு? இடம் கிடைக்குமா உனக்கு? இதுல மண்டபத்துல நிரூபிச்சு பார்க்கலாமா? எவ்வளவு பொதுக்குள் நடத்துறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு. கூட்டம் அலையிலையா வருது. 0ல கொண்டு போய் விட போறாள். ஃபத்வா கொடுத்துட்டா இவதான் உலகத்திலேயே பெரிய ஆளா. காபிர்னு சொன்னா எல்லாம் ஏத்துக்குவானா? நீ காபிர்னு சொன்னதற்கு பிறகு எத்தனை மக்கள் இங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. அடுத்து சொன்னா நாங்க சுன்னத் வல் ஜமாத் தப்லீக் நீ சொன்னீங்க. வெக்கம் இல்லாம இலங்கையில போய் இவர்கள் தப்லீக் ஜமாத் இருக்க அவங்க மதுஹபை ஏற்றுக்கொண்ட வஹாபிகள் சொல்லு. இங்க தைரியம் இருந்தா சூடு சொரணை இருக்குமானால்
இந்த மக்களிடத்துல போய் தப்லீக் ஜமாத் வழிகட்ட கூட்டம் சொல்லி அடிக்கிறானா இல்லையான்னு பாப்போம். நீ உண்மையான சுன்னத் ஜமாத்தா இல்லையா? முன்னாடியே சொன்ன வாயை துறக்கல தப்லீக் ஜமாத்த. அப்போ இருக்கு 2 பேருக்கும். அப்போ யாரு சுன்னத்துல் ஜமாத்னு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியல் பிஜே அவர்கள் சஹாபாக்கள் தொடர்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அல்லு அலைஹா பின் நவாஜிது, சஹாபாக்கள் என்னுடைய சுன்னத்தை பல்லால் பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அது ஏவல் வினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடந்த கால வினையாக மாலியினுடைய அர்த்தம் வைக்கிறீங்களே, அது இலக்கணத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லு என்கிற அந்த அமைப்பு ஏவல் வினையாகவும் சொல்லப்படும், கடந்த கால வினையாகவும் சொல்லப்படும் என்கிற இலக்கண அடிப்படை அறிவு கூட இல்லாம விவாதத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதைத்தான் அதை எங்களுக்குரிய அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்றோம். அதே போல அபாண்டமாக இவர்களுடைய ஒட்டுமொத்த வாதத்தினுடைய முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை வச்சாங்க. என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது காம வெறியினால் தான் என்று புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய பித்தலாட்டத்தை தோளித்து காட்டக்கூடிய ஒரு இடம். என்ன எழுதியிருக்காது? கடுத்து எழுதியிருக்கிறோம். அந்த வாதத்தை குறிப்பிட்டு விட்டு அப்படி சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஆயிஷா அவர்களை திருமணம் செய்ததற்கு கூட காம வெறியை காரணமாக கூற முடியாத அளவுக்கு நியாயங்கள் உள்ளன. ஆயிஷா அவர்களே காம வெறிக்காகத்தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. அதற்கு பல்வேறு நியாயங்கள் இருக்குன்னு எழுதியிருக்கிறோமே, பக்கம் பக்கமா அந்த நியாயத்தை போட்டிருக்கிறோமே, இதை படிச்சு காட்டினாங்களா? அப்ப நம்ம மூடி மறைச்சாங்களா இல்லையா? இது இந்த வேலையை, இந்த தில்லுமுழு வேலையை, இந்த பித்தலாட்ட வேலையை தான் ஒட்டுமொத்த விவாதத்திலையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குர்ஆனை நாம இழிவுபடுத்துவதாக ஒரு வாதத்தை வச்சாங்க. அலிஃப்லாமீம், அலிஃப்லாமீம் எந்த அர்த்தமும் இல்லைங்கிறாங்க. குர்ஆனை கேவலப்படுத்துறாங்க. அது ரொம்ப ஷார்ட் ஃபார்ம். அலிஃபுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, லாமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மீமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீயா சொன்ன அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிராது. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டு, ஒவ்வொன்றுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அலிஃப் லாம் மீம்ல அலிஃபுக்கு அல்லாஹ் ரசூல் என்ன அர்த்தம் சொன்னாங்க, லாமுக்கு என்ன சொன்னாங்க, மீமுக்கு என்ன சொன்னாங்க, ஹாமீம்ல உள்ள ஹாம் மீம் அதுக்கு என்ன சொன்னாங்க, காஃப்க்கு என்ன சொன்னாங்க, யாசினுக்கு என்ன, ஒவ்வொன்றுக்கும் சொல்லுங்க பாப்போம். குர்ஆன்ல இருந்து சொல்லுங்க, ஹதீஸ்ல இருந்து சொல்லுங்க. இதை சொன்னதுக்காண்டி இவர்கள் குர்ஆனை அவமதித்து விட்டார்கள், கேவலப்படுத்தி விட்டார்கள். அநியாயத்துக்கு பொங்குனியல நீங்க இதுல மகானில என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் வசனத்துல இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹாங்கிற வசனம் அருளப்பட்டு அது ஓதுனாங்களாம். ஓதும்போது பார்த்தா என்னவா, இதே மாதிரி இம்ருல் கைஸ் ஒரு வசனத்தை சொன்னானாம். இம்ருல் கைஸ் என்ன சொன்னா, இத சாஅத்தி குதாரபத்தி யாலஹா ஓ சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா. இம்ருல் கைஸ்ங்கற ஒரு கவிஞன், ஒரு கிறுக்கன், அவன் இத படிச்சு காட்டானாம். படிச்சு காட்டணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, எப்ப புலவர்களுக்கெல்லாம் தலைமையானவர் வஹி வருவதற்கு முன்னாலேயே அந்த ஆயத்துக்கு ஒத்த மாதிரி சில வசனங்களை புலவர்கள் இந்த அமைத்து கவி பாடும் ஆற்றல் உடையவர் இந்த இம்ருல் கைஸ். கவிதையையும் திருமறை குர்ஆனையும் ஒப்பாக்கி குர்ஆனை கேவலப்படுத்திருக்கிறீங்க. குர்ஆனை அவமதிக்கிற, குர்ஆனை கேவலப்படுத்திய உங்களுக்கு குர்ஆனை மதிப்பதை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுக்கடுக்கான வாதங்கள் வைத்திருக்கின்றோம், எதுக்குமே பதில் வரல. இப்ப எல்லாத்தையும் தொகுத்து உங்கள் முன்னால வைக்கிறோம். பிராணியினுடன் புணர்ந்தால் ஆணுக்கு ஹஜ் முடியாது. எந்த திருமறை குர்ஆன் வசனம், எந்த ஹதீஸ் எடுத்து வையுங்கள். பதிலளிக்க கேட்டோம், பதில் இல்ல. ஹஜ்ஜுக்கு சென்ற பெண் கழுதையுடன் புணர்ந்தால், வெட்டப்பட்ட கழுதை சாமான தூக்கி உள்ள சொருகி கொண்டாலேயானால் அவளுடைய ஹஜ்ஜு கூடுமா கூடாதா? எந்த ஹதீஸ்ல இருக்கு? அல்லாஹ்வுடைய வேதத்துல எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? கேள்வி கேட்டோம், பதில காணோம். சுய இன்பம் செய்து இந்திரியம் வெளிப்படாவிட்டால் ஹஜ்ஜு முடியாது என்று ஹஜ்ஜை கேவலப்படுத்தினீர்களே, எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? கேட்டோம், வாயை திறக்கவில்லை. அடிமையை பார்க்கும் விதத்தில் மனைவியோட ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து எல்லாம் பண்ணலாம் என்று சொல்லி நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய கேவலப்பட்ட சட்டத்திற்கு எந்த திருமறை வசனம் ஆதாரம், எந்த ஹதீஸ் ஆதாரம்? கேள்வி கேட்டோம், வாயை பொத்திக்கிட்டு அதை நியாயப்படுத்தி கேவலப்பட்டீர்கள். அதே மாதிரி தலாக்குல விளையாட்டு, நீலத்தலாக்கு, ஆகத்தலாக்கு, ஆலத்தலாக்கு என்று சொல்லி கேவலப்பட்டீர்களே, இதுக்கு எந்த திருமறை வசனம், எந்த ஹதீஸ் என்று கேட்டோம், பதில் இல்ல. அதே மாதிரி ஃபர்சும் தலாக்கு சொல்றானா, உன்னுடைய மர்ம உறுப்பினுடைய முடியளவுக்கு தலாக்கு, மண்ணளவுக்கு தலாக்கு, துகளளவுக்கு தலாக்கு, அந்த தலாக்கு இந்த தலாக்கு என்று சொல்வதாக எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இது எந்த இடத்திலிருந்து சட்டம் எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டோம், பதில காணோம். ஒரு உண்ணத்தக்க பிராணி ஒரு நாயோடையோ பன்னியோடையோ ஏறி அதுல இருந்து ஒரு ஆளு பிறந்து அந்த ஆளு தொழுகை நடத்தினால் அவருடைய தொழுகை கூடும், அவனையே
தூக்கி போட்டு அறுக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இந்த கேவலப்பட்ட சட்டம் எங்கிருந்து எடுத்தீர்கள்? எந்த திருமறை வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டோம். பதில காணோம். அதே மாதிரி நாயும் பன்னியோடையும் சேர்ந்து ஒரு பொம்பளை உடலுறவு கொண்டு அதுல இருந்து ஒரு புள்ள பெத்தா அவன் தொழுகை நடத்தலாம், ஆனா அவன் நஜீஸ், அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது என்று ஒரு சூப்பர் சட்டத்தை எழுதி வைத்திருந்தீர்களே, அதுக்கு கேள்வி கேட்டோம். திருமறை குர்ஆனுடைய ஆதாரமோ ஹதீஸுடைய ஆதாரமோ வாயை திறக்கல. கிழக்குல இருந்துகிட்டு ஒருத்தவன் மேற்குல இந்தியால இருந்துகிட்டு அமெரிக்கால உள்ள பொம்பளையோட சேர்ந்தானா அப்படி சேர வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கிறான், ஆனா புள்ள பிறக்குது, 6 மாசத்துல புள்ள பிறந்தா அது அவன் புள்ளதான். ஏன் கராமத்துல என்று சொன்னீர்களே, அதற்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டினீர்களா? பின்துவாரத்தில் உடலுறவு கொண்டால் அபூ ஹனீஃபாவினுடைய கருத்து பிரகாரம் நோன்பு பாலாகாது. ஏன்? அவன் பூரண இன்பம் பெறவில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று கேவலப்பட்ட சட்டத்தை சொன்னீர்களே, அதுக்கு திருமறை குர்ஆனுடைய ஆதாரத்தை கேட்டம் எடுத்து வைத்தீர்களா? மிருகத்துடன் புறந்தால் உழுவும் முடியாது நோன்பு முடியாது என்று சூப்பர் சட்டம் எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இது எந்த திருமறை வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று கேள்வி கேட்டோமே, பதில் இல்ல. புதன்கிழமை 40 வாரம் மொட்டை அடித்தால் ஆலிம் சாவா மாறிவிடலாம் என்ற அசிங்க சட்டம் இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. கணவன் மனைவி தாம்பத்திய பிரச்சனையில அந்த பொம்பளையினுடைய ஜாமானுக்கு இவனுடைய இது பொருந்துதா இல்லையான்றதுக்கு 4 பொம்பளையை கூப்பிட்டு போய் அவன் ஜாமா எலும்புதான்னு பார்க்க சொன்னீர்களே, இந்த கேவலப்பட்ட சட்டத்திற்கு திருமறை வசனத்தை ஆதாரமாக காட்டினீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நீங்கள் காட்டினீர்களா? வாயை திறக்கல. பெண்ணுறுப்புக்குள்ள மீனு போனா என்ன, பறவை போனா என்ன, மிருகம் போனா என்ன, எந்த மிருகம் போனா என்ன என்று கேள்வி கேட்டோமே, எப்படி எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டோமே, வாயை திறக்கவில்லை. உடலுறவு போது முளக்காம்பு பிடிச்சி நசுக்கு பெச அந்த இதை தூக்கி வந்துகிட்டு அதுல தேய் அதை தூக்கி இதுல தேய் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இப்படிப்பட்ட கேவலப்பட்ட செக்ஸ் புக்கு இது உங்களுக்கு மதுகப்பு சட்டமா என்று கேள்வி கேட்டோமே, வாயை திறக்கவில்லை. அதே மாதிரி ஒரு நாள் பிறந்த குழந்தை, ஆம்பளை குழந்தைய, அவனுடைய அந்த சிறு குழந்தையினுடைய ஜாமான தூக்கி பொம்பளை உள்ள விடுறானா? அப்படி உள்ள விட்டானா என்ன சட்டம் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இதுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனம் என்ன, ஹதீஸுடைய ஆதாரம் என்ன என்று கேட்டோம். வாயை திறக்கவில்லை. பெண்ணுக்கு பெண் கட்டி பிடிச்சா என்ன, மானக்கேடான முத்தம் கொடுத்தா என்ன, இறந்த பெண்ணோடு சிறுமியோட உடலுறவு கொண்டு இந்திரியம் வெளிப்படாவிட்டால் நோன்பு முடியாது என்று கேவலப்பட்ட சட்டத்தை எழுதினீர்களே, அதுக்கு பதில் கேட்டோமே, கடைசி வரைக்கும் வாயை திறக்கல. கழுத மாதிரி நிர்வாணமா உடலுறவு கொள்ளக்கூடாது என்று கேவலப்பட்டு எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இதுக்கு என்ன திருமறை வசனம், இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் என்று கேட்டோம். அதற்கு வாயை திறக்கவில்லை. விந்து குதித்து வருது, அது வெள்ளை கலர்ல இருக்கும், முட்டை கலர்ல இருக்கும், அந்த வாடை இருக்கும். கேள்வி கேட்டா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஆதாரமா காட்டினீங்களே, அது குலைச்ச மாவு மாதிரி இருக்கும் என்று சொல்லி அந்த கேள்விக்கு பதில் அளித்தீர்களா? அதுக்கெல்லாம் வாயை திறக்கவில்லை. தன்னுறுப்ப ஒருத்தன் தன்னுடைய பின்துவாரத்தில் நுழைச்சா அதுக்கு தண்டனை கிடையாது என்று எழுதி வைத்திருக்கின்றீர்கள். சாத்தியமா? இது எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டால் இது தொலைநோக்க பார்வை, நீட்ட பார்வை என்று சொன்னீர்களே, பதில் விழுந்ததா? திருமறை குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஆதாரம் காட்டினீர்களா? ஊமை தொழுகையில இஷாரா பண்ணா அந்த தொழுகை கூடும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இதுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனம் என்ன, ஹதீஸ் என்ன கேட்டோம், வாயை திறக்கல. பைத்தியம். அதே மாதிரி இஷாரா என்பதே அதுதான், அதன் ஊமையினுடைய பேச்சு தான் இஷாரா, வாயை திறக்கல. அதே மாதிரி பைத்தியமாக்கும் பல்குச்சி, வாய் 2 பக்கம் இப்படி சேர்த்து இது பண்ணு. அதே மாதிரி பல்குச்சி அந்த மிஸ்வாக்க நிக்க வச்சா துளைக்க, அதாவது படுக்க வச்சு துளைக்கினால் கல்லீரல் வீங்கும், முழுசா பிடிச்சா மூளை வியாதி ஏற்படும், சப்புனா குருட்டுத்தன்மை வரும், படுக்க வச்சா பைத்தியம் பிடிக்கும் என்று பைத்தியகாரத்தனமா எழுதி வைத்த சட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் ஆதாரத்தை காட்டினீர்களா? அதே மாதிரி 3 விரலால் மிஸ்வாக்கு செய்தால் அதே இந்த மாதிரியான மூல வியாதி ஏற்படும் என்று சொன்னதற்கு எந்த ஆதாரத்தை வைக்கவில்லை. ஹதீஸ்ல இருந்த ஆதாரத்தை காட்டல. அடுத்தவன் மொண்டாட்டியோட ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், 2 பேரையும் கை கலவமா பிடிச்சு 4 சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் 2 பேரும் புருஷன் மொண்டாட்டி என்று சொன்னால் அவர்களை தண்டித்து விடக்கூடாது. ஏன்? அவங்களிடத்தில் எந்த விதமான ஆதாரத்தையும் கேட்கக்கூடாது என்று விபச்சாரத்தை தூண்டக்கூடிய இந்த விஷயத்திற்கு எந்த ஆதாரத்தையாவது எடுத்து காட்டினீர்களா? குர்ஆனுடைய வசனத்தை காட்டினீர்களா? ஹதீஸ்ல இருந்த ஆதாரத்தை காட்டினீர்களா? வாயை திறக்கல. கூலி கொடுத்து ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், அது மகரா இருக்கும்ல என்று சொல்லி நியாயப்படுத்தினீர்களே விபச்சாரத்தை. வாடகைக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை செட் பண்ணி வச்சு ஒருத்தன் வியாபாரம் பண்ணா அது முத்தா திருமணம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னீர்களே, இதுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை காட்டினீர்களா? பெண்ணுறுப்பை சூப்புவது மக்ரூவுடன், அதை நக்கிறது மக்ரூவுடன் ஆகும் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இதுக்கு கேட்டமே, அதுக்கு வாயை திறந்தீர்களா? வாயை திறக்கவில்லை. மிருகங்களுடைய புணர்ச்சியை
ஆசை குறைந்தவன் அனிமல் செக்ஸ் பார்க்கலாம், அப்படி பார்த்து மூட ஏத்திக்கலாம் என்று எழுதினீர்களே, இது எந்த வசனத்தில் இருக்கு? இது எந்த ஹதீஸ்ல இருக்கு? பதில் சொன்னீர்களா? இறையச்சம் உள்ள ஆலிமுக்கு பின்னால் தொழுவது நபிக்கு பின்னால் தொழுகிற மாதிரி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இட்டு கட்டி இதாயால இருக்கின்றதை வாயை திறந்தீர்களா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாந்தி எடுத்து உளு செய்யவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டி இருக்கின்றீர்களே, வாயை திறந்தீர்களா? ஆதாரம் காட்டினீர்களா? கடமையான ஹிதாயால இருக்குன்னு சொன்னீர்களே, கடமையான குளிப்பின் போது வாயை கொப்பளிச்சு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது கடமை என்றோ, உளு செய்யும் போது இது சுன்னத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னீங்களே, ஆதாரம் இருக்கின்றதா? வாயை திறக்கல. பகலினுடைய தொழுகை சப்தம் இல்லாமல் இருப்பதாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் மேல அஞ்சாம இட்டு கட்டினீர்களே, ஆதாரம் தந்தீர்களா? ஊமையான ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, ஹத்து இல்லை என்று சொன்னீர்களே, இது எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள், எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டோமே, வாயை திறந்தீர்களா?